அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நவராத்திரி என்றாலே அழகழகாக குழு வைத்தல், எல்லோரையும் அழைத்து சுண்டல் பொங்கல் கொடுத்தல், பெண்களுக்கு தாம்பூலம் தந்து மகிழ்தல் என்ற ஒரு வைபவமாகத்தான் பார்க்கிறோம். உண்மையில் இதில் உள்ள ஆன்மீக நோக்கமே வேறு. நவராத்திரியின் போது அம்பிகையானவள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற வடிவங்களில் வழிபடப்படுகின்றாள். அம்பிகை ஒருவளே, ஆனால் 3 வித அம்சங்களாக 3 விதமான உருவங்களில் வழிபடுகின்றோம். முதல் 3 இரவுகளில் துர்கியாகவும், அடுத்த 3 இரவுகளில் லக்ஷ்மியாகவும், கடைசி 3 இரவுகளில் சரஸ்வதியாகவும் கொண்டாடப்படுகிறாள். விஜய என்றால் வெற்றி, அதாவது நம் மனங்களை வெற்றி கொள்வது. இந்த வெற்றியானது துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவியரை வழிபட்ட பிறகுதான் கிடைக்கிறது. உயர்ந்த பண்புகளை பெற வேண்டுமானால் மனதில் எழும் அனைத்து தீய எண்ணங்களும் அழிக்கப்பட வேண்டும். தீய சுபாவங்களை அழிப்பவள்தான் துர்கை. இதன் காரணமாகத்தான் மகிஷாசுரமர்தினி என்று அழைக்கப்படுகிறாள். மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழித்தவள். மகிஷி என்றால் எருமை. அந்த அசுரன் காட்டெருமை உருவத்தில் இருந்தான். எருமை தமோகுணமாகிய சோம்பல், அறியாமை, மந்த நிலைமையை உடையது. நமக்குள்ளேயும் இந்த குணங்கள் தானே உள்ளன. நமக்குள்ளே ஆற்றல் இருந்தாலும் நாம் செயல்படாமல் சேற்றிலே அமிழ்ந்து கிடக்கும் எருமை போல் நாம் தமோகுணத்தோடையே இருக்கிறோம். இந்த தமோகுணத்தை அழித்து துர்கா தேவி பூஜையில் நம்முள்ளே மறைந்து கிடக்கும் தெய்வீக ஆற்றலை எழுப்பி தீய சுபாவங்களை அழிக்குமாறு பிரார்த்திக்கிறோம். இதைத்தான் மகிஷன் என்னும் அசுரனை அழிப்பதாக புராண கதை கூறுகிறது. லக்ஷ்மி தேவி செல்வத்தை கொடுப்பவள் என்பதால் லக்ஷ்மி பூஜையை அனைவரும் விரும்புகிறோம். லக்ஷ்மி என்றாலே தங்கங்களும் ரூபாய் நோட்டுகளும் தான் செல்வம் என்று நினைக்கிறோம். ஆன்மீக நற்பண்புகள் தான் உண்மையான செல்வம். நம்மிடம் செல்வம் இருந்தாலும் அன்பு, இரக்கம், பிறரை மதித்தல், சுய கட்டுப்பாடு, மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் உண்மையாக இருத்தல் போன்ற நல்ல பண்புகள் இல்லாவிட்டால் செல்வம் முழுவதுமே அழிந்து போகும். நற்பண்புகள் இருந்தால்தான் நம்மால் செல்வத்தை பாதுகாக்கவோ தக்கவாறு பயன்படுத்தவோ முடியும். இல்லையெனில் செல்வமே ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். நற்பண்புகள் என்னும் செல்வம்தான் உண்மையான லக்ஷ்மி தேவி. இவற்றை வளர்த்து கொண்டால்தான் நமக்கு ஏற்படும் சிறு சிறு துன்பங்களுக்கும் சலசலப்புகளுக்கும் பாதிப்படையாமல் மனம் ஆயத்த நிலையில் இருக்கும். அப்போதுதான் வெற்றி கிட்டும். லக்ஷ்மி பூஜையின் உள் நோக்கமே மனதை செம்மைப்படுத்தி ஆயத்த நிலைக்கு உயர்த்துவதுதான். அடுத்ததாக சரஸ்வதி தேவி உன்னதமான ஆத்ம ஞானத்தை அளிப்பவள், ஞானஸ்வரூபமாக இருப்பவள். அறிவின் மூலமாக விஷயங்களை முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் மனதை வெற்றி கொள்ள முடிகிறது. இருப்பினும் உண்மையான அறிவு என்பது ஆன்மீக ஞானம் மட்டுமே. எத்தனை விஷயங்களை பற்றிய அறிவு இருந்தாலும் ஆத்ம ஞானம் இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய இழப்பாகும். சரஸ்வதி தேவி ஆத்ம ஞான சுரூபமாக விளங்குகிறாள். எனவே நவராத்திரி பண்டிகையின் போது மனதில் அழுக்குகளை போக்குவதற்காக முதலில் துர்க்கை அம்மன் ஆராதிக்கப்படுகிறாள். நற்பண்புகளை வளர்த்து கொள்ள லக்ஷ்மி தேவி பூஜிக்கப்படுகிறாள். கடைசியாக அனைத்திலும் உயர்ந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக சரஸ்வதி தேவி ஆராதிக்கப்படுகிறாள். மேற்சொன்ன செல்வங்கள் 3ம் மனதளவில் அடையப்பட்ட பிறகுதான் விஜயதசமி வருகிறது. வெற்றி வாகை சூடும் நாள் அது. இதுவே நவராத்திரி பண்டிகையின் தத்துவமாகும். இரவு நேரம்தான் சலனமற்ற நாம் எல்லோரும் உறங்கும் வேளை. இரவில் நவராத்திரி பூஜை கொண்டாடப்படுவதின் நோக்கம் தமோகுணம் என்னும் அறியாமை இருளில் பலகாலம் வாழ்ந்துவிட்டாய், விழித்தெழுவதற்கான நேரம் வந்துவிட்டதே என்பதை குறிப்பது. ஆனால் நாம் எவரும் வழிபாட்டிற்காக இரவில் வெகு நேரம் கண் விழித்திருக்க விரும்புவதில்லை. பூஜை எப்போது முடியும் என்றுதான் இருக்கிறோம். தெய்வீகமான பூஜைக்காக நாம் விழித்திருக்க தயாராகவும் இல்லை. இத்தகைய தத்துவங்களை விளக்கும் வகையில் கண்களால் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய சடங்குகளை செய்வது அவசியம். குழந்தைகளுக்கும் இப்பண்டிகையின் நோக்கம் என்ன, ஏன் இந்த பூஜையை செய்கிறோம் என்ற கேள்விகள் எழும்போது இத்தகைய சடங்குகளை அவர்களும் புரிந்து கொள்ள முடிகிறது. மனதை தூய்மைப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை அகற்றி ஆத்ம ஞானத்தை பெறுவோம். தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவோம்.
இதுதான் உண்மையான நவராத்திரி இரவில் நடக்கும் வெற்றிக்கான சடங்காகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.